ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரீ ஃபயரில் நான் ஒரு மேட்ச் விளாண்டுருந்தேன். இந்த மேட்ச்சில் இப்போ நீங்களே பார்ப்பீங்க. நான் இப்படி சுற்றி விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது தான் பார்த்தேன், இந்த மேட்ச்சில் ஜோரோ 1 மில்லியன் யூடியூபர் தெரியல உங்களுக்கு, 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்க யூடியூபர். அவர் இந்த மேட்ச்சில் கனெக்ட் ஆகிருப்பார். ஆனால் நான் இப்போ அவரை நோட்டீஸ் பண்ண மாட்டேன். ஐயோ, இப்படி தான் வந்தோடனே என்ன சுட்டுருவான். இந்த கன்னை வச்சு ஒரே ஒன் டேப்பாக போட்டுக்கல்ட்டான். இந்த ஃபஸ்ட்டு மேட்ச்சில் எங்கள் ஸ்குவாடே வைப் பண்ணிடுவாங்க. பிகாஸ் நாங்கள் 3 பேர் செத்துட்டோம். மிச்சம் ஜோரோ மட்டும் தான் இருந்தார். அவரையும் போய் போட்டாங்க குரூப்பாக சேர்ந்து. ஒரு மேட்ச் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அடுத்த மேட்ச்சில் நான் என்ன கன் எடுத்தேன், எக்ஸமைட் எடுத்தேன். அதை எடுத்துட்டு நான் போய் அந்த பில்டிங் மேலே ஏறி உட்காந்து அடிக்கலான்னு போவேன்னா, அப்போ இவங்க 2 பேரும் எமௌண்ட் போட்டு விளாண்டுருப்பாங்க. அதை நான் பார்த்துட்டும் அவங்க பேரை பார்க்காம நான் திரும்ப போயிடுவேன். இந்த ரோமியோ பேருங்கிறத மட்டும்தான் பார்ப்பேன். அந்த ரோமியோ எங்கிட்டு போவான். நான் இது மேலே ஏறி குதிச்சு அப்படியே இந்த கன்னை தூக்கிட்டு மேலேருந்து அந்த பேக்கப் கொடுக்குற வேலையை பார்ப்பேன்னா, அங்கேருந்து எனக்கு ஒரு கில் கிடச்சிரும். அதுக்கப்புறம் இங்கிட்ட ஒருத்தன் ஓடுவான். இவனும் நான் தான் கில் எடுப்பேன். கில்லு இப்படியே இவனையும் ஒரு கில் எடுத்துட்டு அப்படியே கீழே குதிச்சிடணும். ஜோன் வருதுனால கீழே குதிச்சுட்டு கடைசி எனிமே எங்கே இருக்குன்னு கோடா போட்டு தேடிக்கிட்டு இருந்தேன். கடைசி எனிமே காணோம். அதுக்கப்புறம் தான் ஜோரோ எங்கேயோ சுட்டுக்கிட்டு இருந்தான். அங்கே போய் பார்த்தா கடைசி எனிமே அங்கே நிற்கிறாரு. அவனையும் ஒரு போட்டு ட்ரிபிள் டிக் டவுன். நம்ம பேர் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அப்பையும் பார்க்கல இதுதான் ஜோரோ அப்படின்ட்டு. பார்க்காம நான் அப்படியே அவங்க 2 பேரும் எமௌண்ட் போட்டு விளாண்டுக்கிட்டு இருப்பாங்களா, அதையும் பார்த்துட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேறு ஏதாவது கன் இருந்துச்சான்னு தேடிட்டு ஒரு யூட்டனை போட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருப்பேன். ஜோனு திறந்துடும். டக்குன்னு ஜோனு திறந்தோடனே நான் ஓடி போவேன்னா திரும்ப ஏதாவது கன்று இருக்கான்னு பார்ப்பேன். யூஎம்பி தான் இருக்கும். யூஎம்பி வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது, நேராக ஓடிப்போய் இங்கே கோடா போட்டு பார்ப்பேன் எவனாவது இருக்கானான்னு. ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். அப்படியே 3 பேர் எங்கிட்டு போவோம். ஜோரோ ஒருத்தாள் மட்டும் அங்கே இருப்பார். அப்படியே சுற்றிட்டு இவனை அடிச்சிருவாங்க டக்குன்னு. இந்த மேட்ச்லேயே இருக்கிறது ஒரு பெஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா, அது பேர் என்ன, அது பேர் ஏதோ சொல்லுவாங்களே. இப்போ நியூ ஈவெண்ட்டில் கூட க்ளோ மேக்கர் அப்படின்னு வந்திருக்குல்ல, அந்த இதுதான் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போயும் நான் பார்க்கல. பேர் ரோமியோன்னு காட்டும். அது ஜோரோ ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச்சில் தான் நான் ஜோரோ 1 மில்லியன் அப்படிங்கிறத பார்ப்பேன். இப்படியே நான் கண்ணை எடுத்துட்டு எனக்கிட்டு இருப்பேன். என் முன்னாடி பேட் பாய் ஒருத்தன் ஓடுவான். அவன் குதிச்சு அடிச்சுக்கிட்டு இருப்பான். நான் நேராக போய் அடி வாங்கிடுவேன் இந்த இடத்துல. ஏன்னா எனிமி டீமில் இருக்கவன் டபுள் பேரல் எடுத்துக்கொண்டு சொருவிடுவான். அங்கிட்டு ஒருத்தன் வருவான், இங்கிட்டு ஒருத்தன் ஏறுவான். இப்படி நான் பார்க்குறதுக்குள்ளே எனக்கு எவ்வளோ ஹெச்பியை குறைச்சி விட்டேன், சோழியை முடிச்சு விட்டான். இப்போ தான் நான் பார்ப்பேன் ஜோரோ 1 மில்லியன் அப்படின்ட்டு. இதுவும் ஜோரோவும் பேருக்கேற்ற மாதிரியே குதிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு ஜோனுக்குள்ளெல்லாம் பூந்து டீம்மேட்டை ரிவைவ் பண்ண போய் அப்படியே எனிமையை ஒரு நாக் டவுன் அடித்து அப்படியே அவ்வளோதான்.
அப்படியே அவரும் மெடிக்கேட்டை போடலை, அவர் ஹீல் ஆயிடுச்சு. அப்படியே இப்படி சுற்றி வந்தாரா, அங்கிட்ட அந்த பேடு பாய் வந்து எனிமேட் அடி வாங்கிடுவாங்க. அதை அடி வாங்கினோன்னே இவர் ஓடே அடியாக அடித்து முடிச்சிடுவார். ஜோரோ 1 மில்லியன் பேருக்கு ஏற்ற மாதிரி லால் எமௌண்ட்டை போட்டு கடுப்பு ஏற்றிட்டு இருப்பார் எனிமேட் டீம்ஸை. இந்த மேட்ச்சில் வந்து நானும் அவரும் சேர்ந்து எமௌண்ட் போட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் என்கிட்ட பெரிய எமௌண்ட் இருக்காது. அதனால நான் வந்து எனக்கு தெரிஞ்ச சிம்பிளான எமௌண்ட்ஸை போட்டுக்கிட்டு இருப்பேன். அவர் வந்து செம்மையாக டாப்அப் பண்ணிலாம் எமௌண்ட்ஸ்லாம் போட்டுக்கிட்டு இருப்பார். கோபுரா பைக்கில் வீலிங் அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டு ஓடிக்கிட்டு இருப்போம். நான் கூட போட்டு பார்ப்பேன். அப்படியே இந்த மேட்ச் ஓடி போயிடுச்சு. அடுத்த மேட்ச் என்ன ஆச்சுன்னா எதுவும் ஆகலை, ஏன்னா இந்த மேட்ச்லேயே நாங்கள் பூயா அடிச்சிட்டோம். அங்கேருந்து ஒரு எனிமி என்னை அடிப்பான், நானும் நாக் ஆயிடுவேன். நாக் ஆனோடனே ஹீல் பண்ணுங்க அப்படின்னு கேட்பேன். ஹீல் பண்ண யாரும் வரமாட்டாங்க, செத்து போயிடுவேன். ஒருத்தன் ஹீல் பண்ணுறதுக்கு குதிப்பான், அவனை போட்டு தள்ளிடுவாங்க. பேடு பாய் ஜோரோ 1 மில்லியன் பார்த்து அடிச்சுட்டு பேடு பாயை ஹீல் பண்ணிடுவார். ஆனால் நம்மளை ஹீல் பண்ண மறந்துட்டாரு. அப்படியே நான் வந்து கிட்ட போயிட்டு செத்து போயிடுவேன். அப்படியே வந்து இவனை ஹீல் பண்ணிட்டு அந்த சின்ன பையலுக்கு வந்து எமௌண்ட்டை போட்டுட்ருப்பார். எமௌண்ட்டை போட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்படியே உட்காந்து ஒரு ஏடபிள்யூஎம் எடுத்துட்டு வருவாரா. எனிமியை வந்து அங்கே நிற்கும்போது அவனும் ஹயாட்டு தான், அவனை அடித்து முடிச்சிருவார். இப்போ நான் எதுக்கு இந்த வீடியோ போட்டேன்னா, நான் ஹீரோவை கடிச்சு